இன்னைக்கு இந்த மூங் தாலுக்கு இட்லியோட தான் சர்வ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இட்லி எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மூங் தால் சாம்பார் செஞ்சுக்கலாம். அதாவது சிறும்பருப்பு சாம்பார். வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு அனியன் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அது பூண்டு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்மால் பீசஸா ரெட் ரைட் சில்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் ரெட் சில்லி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். போட்டுக்கலாம். தூள் போட்டுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் ஃப்ரை ஆகணும். வெங்காயம் வெதங்க நம்ம டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அப்போ இந்த டொமேட்டோஸ் எல்லாம் சீக்கிரமாக நமக்கு ஸ்மாஷ் ஆகிடும். கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பருப்பு இதிலே தான் போட்டு ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு டொமேட்டோ ஸ்மாஷ் ஆயிடுச்சு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க சிறும்பருப்பு போட்டுக்கலாம். மூங் தால் போட்டு ஆயிலில் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் இது அப்படியே ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸு. ஒரு 3 மினிட்ஸு இப்படியே ஆயிலே ஃப்ரை ஆகிறதுக்கு விட்டேன். பாருங்க, ஃப்ரை ஆயிடுச்சு. பருப்பு கூட கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆகுது. அந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு பருப்பு மூழ்கி வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டுருக்கோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி விடலாம். குக் ஆகட்டும் பருப்பு. நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் 10 மினிட்ஸ் விட்டேன். வெயிட் போட்டு ஒரு 7 மினிட்ஸ் விட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 மினிட்ஸ் விட்டேன். ஸோ டோட்டலாக 10 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஆனால் அதை நான் இட்லிக்கு தான் சர்வ் பண்ண போகிறேன். அதனால இந்த கன்சிஸ்டன்சி போதும். நம்மளுக்கு சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது ஃபைனலாக நம்ம க்ரீன் சில்லி, காரத்துக்கு ஒரு 2 க்ரீன் சில்லி, ஆல்ரெடி நம்ம ரெட் சில்லி போட்டிருக்கோம். இருந்தாலும் இதுக்கு வந்து பச்சையாக இந்த மாதிரி க்ரீன் சில்லி போடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். இந்த மூங் தாலுக்கு நீங்கள் இந்த மாதிரி பச்சை மிளகா இது குக் பண்ணக்கூடாது. சர்வ் பண்ணும்போது இப்படி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணோம். பச்சை மிளகா கொத்தமல்லி இது ரெண்டுமே நம்ம இப்படி கார்னிஷ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மூங் தால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூங் தால் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய்.